முதல்ல இந்த ப்ரோக்ராம் நடத்தின சௌமியா அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ப்ரோக்ராம் கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க சாவித்ரி மேடம். வந்துச்சா சார், சாப்பிட்டீங்களா? யாராவது மிச்சம் இருக்குது? நான் சாப்பிடல, அதனால் கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை, வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய எனக்கு பாசம் உண்டு. அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும் அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா, டேய், நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் எதில் இருக்கு அதில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகும்ன்றது ஒரு எடுத்துக்காட்டாக என்னை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அங்கே செலவு பண்ணி அது வந்து வேறு ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டினதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீ போயிடாதப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000மோ 2000மோ. கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது, என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப்பு. அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணிச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீர்க்கிறதுக்கு ஒரு தந்தையாக அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்பி ஒரு நேரத்துக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு தம்பி பிதாக் அவர்களும் என் பையன் துருவன் அப்புறம் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ராஜேஷ் தம்பி அவர்கள் கிடைச்சார். இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதுக்கு நடுவில் இடையில் எவ்வளவோ சிரமங்கள் எல்லாமே தாண்டி இன்றைக்கி வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு ஒரு வழிகள் கிடைத்தது. ஸோ ஹீரோயின் பையன் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. யார் இல்லைன்னாலும் நானும் என்னுடைய பழப்பு தேடி நானும் அடுத்த 2-3 நாளில் நானும் ஊருக்கு கிளம்பணும். அதனால் பத்திரிகை மூலமாக ஒரு நியூஸு எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது 1000 கோடி படமாக இருக்கட்டும், 500 கோடி படமாக இருக்கட்டும், 50 லட்சம் படமாக இருக்கட்டும், எல்லோத்துக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறது மீடியா. இந்த மீடியா மூலமாக என்னுடைய பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். தயவுசெய்து இதுக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருடைய டெக்னீஷியன்ஸ் அவங்கவுங்களுடைய தொழில் ஒவ்வொரு படத்துக்கும் எதுவுமே மறைக்காமல் எல்லாமே அதே கஷ்டத்தை தான் படுவாங்க. பட் ஹிட் ஆகிறது ஆகாது அவங்களுடைய லக்கு பொறுத்து இருக்கும். பட் ஸ்ட்ரெயின்ன்றது எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு ஒரு பேர் வரும், இதனால் 4 படம் வரும் அப்படின்றது தான் எல்லா கிராஃப்ட்ஸும். அது நடிகராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கை நோக்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றது. ஏதோ பாதி காசு கொடுத்தாங்கன்னுட்டு நான் சுமாராக பாடுறதோ இல்லைன்னா சுமாராக நடிக்கிறதோ இங்கே மட்டும் அது நடக்காது. அது என்ன காசு கொடுத்தாலும் என்ன இது வந்தாலும் அந்த படம் அந்த நிகழ்வு அது பாட்டாக இருக்கட்டும், எது சீனாக இருக்கட்டும், இதனால் எனக்கு ஒரு பேர் வரும் அப்படின்ற
டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மியூசிஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேரிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எனக்கு சப்போர்ட் பண்ண சங்கர் மகாதேவன் அவர்கள், தம்பி கார்த்திக் சிங்கர், நான் கேட்ட உடனே இந்த படத்தில் மேரிஸ்க்கு உடனே கால் ஷீட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காங்க. நானும் சங்கர் மகாதேவன் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அவங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மீறி மீடியா, ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியில் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கு தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே, இந்த உறவு இந்த பந்தம் என்றும் வேண்டும் என்னுயிரே. இது பாடி மீடியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். தேங்க்யூ மேடம், சாவித்ரி மேடம். கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? அது உண்மையாக சொல்ல முடியும், ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறேன் நான். கேவி மகாதேவன் சார்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள் எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே தயாரிப்பாளராக இருந்தாங்க. பெரிய சக்ஸஸ்ன்றது அவங்க பார்க்கல, அது என்னமோ தெரியல. பட் அது மாறி ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் என் மூலமாக. சார் இது வந்து ஒரு பாட்டுக்கு 10,000 20,000 அந்த காலத்தில் 2,000 வாங்கிட்டு நம்ம உசுறு கொடுத்து பாடிட்டு சம்பாதிச்ச காசு டக்குன்னு எடுத்து ஒரு 4,000 4 கோடி 5 கோடி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் நிறைய பேர் கேட்பாங்க, ஃபாரினர்ஸு, சார் நீங்கள் ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் காசு வைக்கிறேன்னு. அது போச்சுன்னா நட்பே போயிடும். அது தேவையில்லாத விஷயம் எனக்கு. நான் என்னுடைய பாட்டு எனக்கு இருக்கிற சக்திக்கு எங்கே போகணுமோ அது வரைக்கும் போகிறது தான் சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் நான் பெரியவங்களெல்லாம் பார்த்து. இது வந்து பெரிய மார்க்கெட் சார். இது வந்து யாருக்கு என்னென்ன அமைஞ்சிருக்குமோ அது நோக்கி போகிறவங்க போகிறாங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சு நான் போயிட்டுருக்கேன். அதுதான். தாடி வச்சா எப்படி இருக்கும்? வச்சு பார்க்கணுன்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க, வளர்த்து காட்டுறேன். இந்த படத்தில் ஆக்சுவலி அவர் டைரக்ட் டான்ஸ் எனக்கு கேரக்டர் கொடுக்கல சார். அதுக்கப்புறமா இது நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் யோசித்து கூப்பிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வருவேன் படத்தில். இல்லை, ஹீரோவே உங்களை மாதிரியே இருக்கு. ஹீரோ வந்து உங்கள் பையன் இருக்கார்ல? உங்கள் பையனா? உங்கள் பையன் அப்படியே உங்கள் டிட்டோ. நீங்கள் தாடி வைக்கிறாமா? தாடி வைக்கிற தேங்க்யூ. ஓ அப்படி கேட்டீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன அவள் கூட பார்க்கலாம். தேங்க்யூ. அது புரியல எனக்கு, சாரி சார். டைரக்டர் சார், உங்களுக்கு தான் கேள்வி. இந்த என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்பே தெரியும் கண்டிப்பாக என்கிட்ட வருவீங்கன்னு. படத்துக்கான கேள்வி தான். உள்ள இப்போ இந்த போதைப் பொருள் காளான் அது சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த கல் இருக்குல்ல, கல் அது வந்து நம்ம ஊரில் வந்து தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் கேரளா போயிட்டு வந்தேன், குடும்பமாக குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காளான் நம்ம ஊரில் அரசு அங்கீகாரத்தோடு வரணும்னு சொல்கிறீங்களா, இல்லை கூடவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியும். அப்போயே நான் அவரோட கேட்டேன், ஒரு கார்த்தியோட நம்பர் கொடுங்க, நான் பேசிடுறேன்னு சொல்லி அது தராமல் விட்டாங்கண்ணே. இல்லை உங்களுக்கு நான் பர்சனலாக ஃபோன் பண்ணியிருப்பேன், இது மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்கன்னு. இது ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னா அதுக்கான அனுபவம் கிடையாது. காலன்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது ஒழிக்கப்படணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். இது தெரியாமல் தான் இன்றைக்கி பல பேர் அதில் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசியிருக்கோம்ண்ணே. ஓகே, எந்த ஒரு விஷயமுமே நாம் அனுபவித்து பார்த்தா தான் அது வந்து நல்லதா கெட்டதாங்கிறது தெரியும். நீங்கள் இதை உணர்ந்து பயன்படுத்தியிருக்கீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய கதையை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெருசாக யாரும் எடுக்கலை. நீங்கள் எடுக்கிறீங்கிறப்போ ஒன்ஸ் யூஸ் பண்ணால் தானே நமக்கு அதோட அருமை பெருமை, இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே AVR வாசலில் இருந்து பேசியிருக்கோம்னா மறந்துட்டீங்களாண்ணா? இப்படி ஒரு கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? இது முழுக்க இது நான் தேடி போனேன். நான் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அதுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. அதை நான் தேடி படித்தேன் இல்லைங்களா? அதை படித்து ரிசர்ச் பண்ணி போகிறப்ப அது எனக்கு பயமுறுத்துனுச்சு. அது ஒரு பூதம் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனால் இதை எடுக்காமல் வெளியிலேருந்து பார்த்து அதை படித்து அதன் மூலயமா ஒரு கிரியேஷன் பண்ணது தானே இது. அந்த பூதத்துக்குள்ளே நான் போக விரும்பலைண்ணே. ஓகே சுரேஷண்ணே,
ஆனால் நீங்கள் டேரக்ட் கதை சொல்லும் போது என்னை ஒரு கன்வின்ஸ் பண்ணார். ரஜினி கெட்டப்னால தான் நான் கன்வின்ஸ் ஆனுன்னு சொன்னீங்க. அந்த ரஜினி கெட்டப் போகிறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரஜினி கெட்டப் போட்டு ஏதாவது தவறாயிடுச்சுன்னா அவங்க ரசிகர்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அவரோட அந்த ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, நடந்து போறது, அது அந்த அளவில் தலைவர் மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியாது. அதை என்னோட உள்வாங்கி நான் அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக, நம்ம எல்லா படத்துலையும் நடிக்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, மொத்தமாகவே இது வந்து ஆர்கே சுரேஷோட வேறுபட்ட படமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இப்போ பாலா சார் ஒரு தாரத்தப்பட்ட கொடுத்தாங்க, முத்தையா சார் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட். நான் விசித்திரன் ஒரு படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தில் சுரேஷ் இப்படியும் நடிப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தலைவன் ரொம்ப செட்டில்டாக ஒரு இது. ஸோ அப்போ இது கேரளாவில் கூப்பிட்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷன் நடிக்க வச்சாங்க. அந்த ஃபஸ்ட்டு படமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஷிகாரி சம்பு ஒரு ஸ்டேட் அவார்டு அளவுக்கு கொண்டு போன ஒரு படம் இது. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா எல்லா வெரைட்டிஸையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதை கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. சார் ஆர்கே சுரேஷ் சார், அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த படத்தில் வந்து ஒரு டயலாக் ஒன்று வருது, இந்த இடம் மட்டும் என் கைக்கு கிடச்சிருச்சுன்னா நான் உலகத்தை கட்டி ஆகணுங்கிற. நான் அதை முதல்ல டைலாக் வைக்காதேன்னு சொன்னேன். இல்லை ஏதாவது வேலை பேசியிருக்கீங்களா அந்த இடத்த? அந்த இடத்த இல்லைண்ணே, அது ஃபுல் டைலாக் கேட்டிங்களா? இந்த இடம் மாத்திரம் நான் வாங்கிட்டேன், அதான் கிடச்சிருச்சுன்னா பாபுல எஸ்காபரோ எனக்கு கீழேயா. அவன் 1980 அந்த ஆளு 3000 கோடி வச்சிருந்தவன். குழந்தைக்கு வந்து ஒரு அவன் பையனுக்கு குளிர்துங்கிறதுக்காக டாலர்ஸை போட்டு எரிச்சா அந்த அவ்வளோ பெரிய ஆள். அதான் சொன்னேன், அந்த ஆள்லாம் வைக்காதையா, அப்போ கழுவி ஊற்றுவாங்க கமெண்ட்ஸ்லன்னு சொன்னேன். பத்தியா பத்தியா இங்கேயே பிடிச்சிட்டாரு. அதெல்லாம் வச்சதுனால தானே நீங்கள் வந்து 34 படம் சொன்னீங்க. பாலா முத்தையா இவங்க டைரக்ஷன்லாம் நடிச்சிருக்கீங்க. ஆனால் வந்து இவர் டைரக்ஷனில் ப்ரொடியூஸே பண்ண ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் வச்சதுனால தானே? ஏன், அதாவது லோகான்னு ஒரு படம் பார்த்தீங்க ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கான்செப்டான படம் தான் கிட்டத்தட்ட. ஆனால் அது ஒரு 30 கோடியில் எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த டைரக்டரை நம்பி அந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டாங்க. இவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் படம் இவரோட கிரியேட்டிவ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாங்க இத்தனை பேர். நெக்ஸ்ட் படம் இவரோட மேக்கிங் அந்த மாதிரி கதைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துல்கர் சல்மான் மாதிரி ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாருன்னா இவரும் லோகா மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபான ஆள், சும்மாலாம் சொல்லக்கூடாது, நல்ல டைரக்டர். ஆனால் அந்த டைலாக் நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் சார் தான் சொல்லுவார், இந்த நிலம் என் கையில் சிக்குச்சுன்னா. ஏன்னா அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து 9 மினிட்ஸ் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அது எப்படி இருந்தது? அதில் எக்ஸ்ட்ரானரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா ஜென்ரலாகவே இப்போ மருதுல பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து ஷாட் பண்ணியிருப்பேன் அடிக்கிறதுல. அந்த அது ஃபுல்லாக சிங்கிள் ஷாட்டில் எடுத்தது, அதுக்கப்புறம் 2-3 க்ளோஸ் மாத்திரம் தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த இது நடிக்கும் போது. அதோட 3 மடங்கு தான் இந்த பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு.